வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்னென்னா பயோபால். இந்த பயோபால் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ இந்த பயோபாலோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். பயோபாலோட இந்த பயன்கள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நிறைய பயன்களை சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 பயன்களை இப்போ நம்ம அடிக்கோடிட்டு நம்மளால் சொல்ல முடியும், ரைட்டுங்களா? ஸோ இந்த 9 பயன்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் பயன்கள், நல்ல பாக்டீரியாவை வளர வைக்கக்கூடிய ஒரு தன்மை இதுகிட்ட இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இந்த பயோபால் நம்ம போடும்பொழுது நல்ல பாக்டீரியா, அதாவது பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல பாக்டீரியா இது வளர்க்க பயன்படுது, ரைட்டுங்களா? ஸோ நிறைய நம்ம டேங்கில் நல்ல பயோஃப்ளாகில் நல்ல பாக்டீரியா வளர்ந்துச்சு அப்படின்னா ஸோ அது நமக்கு நல்லது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால் இதை நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் நீரின் தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படுது. அதாவது நீரோடைய தரம் வீணாக போகாமல் நல்ல ஒரு நிலையிலேயே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீரின் தரத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன்னா வாட்டர் சம்டைம்ஸ் பாராமீட்டர்ஸ் கொலாபரேஷன் நடக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அமோனியா ஒரு கேஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். இந்த அமோனியா கேஸை அயனி வடிவமாக மாற்றுறதுக்கு பயன்படுது, ரைட்டுங்களா? ஸோ இது அமோனியாவை அயனி வடிவமாக மாற்றுறதுக்கு பயன்படுது. அதனால் அமோனியாவில் உள்ள பிரச்சனை இந்த பயோபால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வராது, ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்து அமோனியா வாயுவை கட்டுப்படுத்துறதுனால இந்த என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அதுக்கடுத்து நைட்ரிஃபிகேஷன் சுழற்சி, அதாவது நைட்ரிஃபிகேஷன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இந்த ஒரு சர்க்கிள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நைட்ரிஃபிகேஷன் சர்க்கிளை சரியாக கவனிக்காமல் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க, நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ ஃபெயிலியர் ஆகிட்டு நமக்கு பயோஃப்ளாக் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ பயோஃப்ளாகில் ஒரு தவறு செய்யும் பொழுது அது கண்டிப்பாக தவறு தான், அதெல்லாம் நம்ம மாற்றவே முடியாது. ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தோடு வளர்க்கும் பொழுது ஸோ இது ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கும்பொழுது தவறாக தான் ஆகும். அதுக்காக நம்ம பயோஃப்ளாக் ஃபுல்லாகவே நம்மளால் என்ன பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. ஸோ இந்தியாவை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்தியா ஃபுல்லாக எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் என்னென்ன சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் சக்ஸஸ் பண்ணி வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் தெரியாமல் ஒரு பயோஃப்ளாகை நீங்கள் செய்யாதீங்க. பயோஃப்ளாக் தொழில் செய்யணும் அப்படின்னா சும்மா ஒரு குளத்தில் பண்ணைக்குட்டையில் தண்ணியை விட்டு மீனை விடுற கதை இல்லை. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்காக, கொஞ்சம் அறிவோடு வேலை செய்யணும், ரைட்டுங்களா? ஸோ கொஞ்சம் அறிவுள்ளவங்க செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். பட் இருந்தாலும் அதுதான் உண்மை. அறிவு இருந்தால் மட்டும்தான், அதாவது நல்ல ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த பயோஃப்ளாக் தொழிலுக்கு வரணும். அதற்கு பிறகு கெட்ட வாசனைகள், ரைட்டுங்களா? அதாவது துர்நாற்றம் அடிக்கும் இல்லைங்களா டேங்கில்? ஸோ அதெல்லாம் ஒரு சில டேங்கில் வரும். ஸோ அது மாதிரி ஒரு துர்நாற்றங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பயோபால் யூஸ் பண்ணால் அது மாதிரியான கெட்ட வாசனைகள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ டேங்க் முழுக்க ஆக்சிஜன் பரவுறதுக்கு இது ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். இந்த பால் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது பயோஃப்ளாக் டேங்கில் இந்த பயோபால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டேங்க் முழுக்க ஆக்சிஜன் பரவுறதுக்கு இது ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆக்சிஜன் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த மீன்களுடைய அந்த வளர்ச்சியும் சரி, அது ஆக்டிவாக இருக்கிறதும் சரி. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ அதனால் ஆக்சிஜன் எல்லா இடத்துக்கும் பரவுறதுக்கு இது ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 24 மணி நேரமும் நைட்ரஜன் கேஸை வெளியில் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா இது ஒரு சிம்பிள் கான்செப்ட். நைட்ரஜன் கேஸ் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஸோ இந்த நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸோட கடைசி, அதாவது நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸோட எண்டு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்லலாம், அது நைட்ரஜன் கேஸ் தான், சரிங்களா? ஸோ அப்போ ஒரு டேங்கில் நைட்ரஜன் கேஸை வெளியில் எடுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ வெளியில் எடுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நம்மளுடைய நைட்ரஜன் கேஸ் வெளியில் போயிடும். ஸோ இந்த நைட்ரஜன் கேஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அதாவது மிக விரைவாக வெளியில் எடுத்து கேஸ் காற்றோட காற்றாக கலந்துரும் அப்படிங்கிறது இந்த பயோபால் யூஸ் பண்ணவங்களுடைய கருத்து. ஸோ இதுவும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை, ரைட்டுங்களா? ஸோ இந்த பயோபால் யூஸ் பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகளில் இதுவும் ஒரு நன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த ப்ரோபயோட்டிக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அதில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா, அப்புறம் பேசிலஸ் குரூப் ஆஃப் பாக்டீரியா, ரைட்டுங்களா? ஸோ இந்த பேசிலஸ் குரூப் ஆஃப் பாக்டீரியாவெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பயோபால் உள்ளே போயிட்டு நல்ல பாக்டீரியாலாம் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதனால் 15 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் கூட இந்த பாக்டீரியா நல்ல பாக்டீரியா உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரி இந்த 9 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். இந்த 9 பாயிண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு அமைப்பு. ஸோ இப்போ கடையில் போய் வாங்கணும், இல்லை ஒரு மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 வடிவத்தில் கிடைக்கும். ஒன்று பந்து வடிவத்தில், இன்னொன்று சதுர வடிவத்தில், அப்புறம்
அப்புறம் உருளை வடிவத்தில் கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ இதில் எது கிடைச்சாலுமே நம்ம வாங்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதோட அளவு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2 இன்ச்சு பாலில் கிடைக்குது, 1 இன்ச்சு பாலில் கிடைக்குது. நம்ம என்ன பண்ணணும், இது எவ்வளோ வாங்கணும், எத்தனை நம்பர்ஸ் வாங்கி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 லிட்டருக்கு 30 பால் வாங்கி விடணும் ரைட்டுங்களா. ஸோ 1000 லிட்டர் தண்ணிக்கு 30 பால். அப்போ நீங்கள் எத்தனை லிட்டர் போட போகிறீங்களோ அத்தனை இன்ட்டு 30 ரைட்டுங்களா. ஸோ அதாவது 1000 லிட்டருக்கு 30 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு 5000 லிட்டருக்கு எவ்வளோ 5000 இன்ட்டு 30 பால் ரைட்டுங்களா. ஸோ இது வந்து 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 2 இன்ச்சு அது மாதிரி நிறைய கிடைக்கிது. நம்ம எந்த சைஸ் வாங்கி விட்டாலுமே நம்ம 1000 லிட்டருக்கு 30 பால்ஸ் தான் ரைட்டுங்களா. ஸோ மார்க்கெட்டில் நிறைய போலிகளான இந்த பால்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போலிகள் எது, போலி இல்லாதது எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கணும். ஸோ அதுக்கு ஏதாவது டவுட்ஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் நம்மளுடைய நம்பருக்கு கூப்பிடலாம், ஆஃபீஸ் நம்பருக்கு கூப்பிடலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது இதில் உள்ள என்ன இருக்குது, இதில் என்ன தான் ஆகுது அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. அது வந்து கார்பன் ப்ளஸ் பிவிசி ப்ளஸ் பிளாஸ்டிக் ரைட்டுங்களா. கார்பன், பிவிசி, பிளாஸ்டிக் 3 சேர்ந்த ஒரு பிளாஸ்டிக் பால் ரைட்டுங்களா. ஸோ அந்த பால் உள்ள என்ன இருக்குன்னா ஹை கார்பன் ஸ்பாஞ்ச் ரைட்டுங்களா. ஹை கார்பன் உள்ள ஒரு ஸ்பாஞ்ச் உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹை கார்பன் உள்ள ஸ்பாஞ்சை உள்ளே வச்சு மேலே ஒரு பிளாஸ்டிக், அதாவது அந்த பிளாஸ்டிக்கில் என்ன இருக்கும், கார்பன் ப்ளஸ் பிவிசி அப்புறம் பிளாஸ்டிக், இந்த ஒரு காம்பினேஷனில் இது இருக்கும். ஸோ இது ரொம்ப ரேட்டு வந்து ரொம்ப குறைவு அப்படி தான் சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு 350 ரூபாய் தான் வரும்னு நினைக்கிறேன். 50 பால் 350 ரூபா தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸோ இது மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வாங்கி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல பெஸ்ட் ரிசல்ட் தரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.